வணக்கம் மக்களே, வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விடயம் சம்பந்தமா பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வலிகாம மக்களுக்காக பேசிய விடயம் சம்பந்தமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்பதாக டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுடைய ஆதரவாளர்களாக இருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணித்தாங்க. பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாராளுமன்ற அமர்வுகளில் நேற்றைக்கு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு பேசுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா அதனை தாண்டி இந்த வலிகாமம் பகுதியில் இருக்கின்ற மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான காணிகள் இன்னும் சரியான முறையில் வழங்கப்படவில்லை. காணிகள் வழங்கப்படாதது மட்டும் இல்லை, அந்த காணிகள் சம்பந்தமாக எந்த விதமான தகவலும் இல்லை, எந்த காணின பெறுமதிகள் இல்லை. அந்த காணியை விமான நிலையத்தை விட்டு கொடுப்பது சம்பந்தமாக அந்த வெறும் என்னன்னு சொல்றது ஒரு பேப்பர் ஒன்றில் கையொப்பமிட சொல்லி சொன்ன பொழுது அந்த பகுதி மக்கள் மிக வேதனை அடைஞ்சது மட்டுமில்லாம அந்த பகுதி மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, கையொப்பம் இடவும் இல்லை. அதுல தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் அந்த கையொப்பம் இடுகின்ற பேப்பர்ல தாங்க கையொப்பம் இடவில்லைன்னு சொல்லி அங்க பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் குழப்ப நிலைக்குள்ள வந்திருந்தாங்க. ஆனால் பெருமளவான மக்கள் அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். செய்து கொண்டிருந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தங்களுடைய காணிகள் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக ராணுவத்தினுடைய பிடியில இருக்கிறது, விமான நிலையத்துக்கு என ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் எங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வு இல்லை. அவங்க அந்த பகுதியில் இருக்கின்ற ராணுவத்தினர் அந்த காணிகளில் இருந்து வருமானத்தை உழைக்கிறார்கள், விவசாயம் செய்கிறார்கள், விவசாய பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் தங்களுடைய காணிகளை தங்களுக்கு திறவுடன் தாங்கள் அந்த சொந்த நாட்டிலே இடம்பெயர்ந்தவர்களாக அல்லது சொந்த நிலம் இல்லாமல் அகதிகளாக வாழ்கின்ற ஒரு நிலையில நாங்கள் வாழ்கின்றோம். ஜனாதிபதி ஆட்சிக்கு வருகின்ற நேரத்தில் தங்களுடைய காணிகளை விடுவிப்பதாக சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இப்படி என்ற விஷயங்கள் அவங்களுடைய கோரிக்கைகளாக இருந்தது. இந்த நேரத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இது சம்பந்தமாக புதிதாக வீடுகள் கட்டி கொடுக்கின்ற அந்த நிபந்தனை அதன் அந்த பேச்சு பாராளுமன்றத்தில் வந்தபோது அவருக்கு பகல்ல பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் பின்னேரம் அதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. நான் நினைக்கிறேன் 7 நிமிடமா 6 நிமிடம் அவருக்கான பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்த போது உங்களுடைய அந்த திட்டத்தை நான் வரவேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆரம்பித்த டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இந்த இலங்கை என்கின்ற நாட்டில் யாழ்ப்பாணம் என்கின்ற ஒரு வடமாகாணம் இருக்கிறது அப்படி என்றதை இந்த என்பிபி அரசாங்கம் மறந்து விட்டது. அங்கிருக்கின்ற மக்களை அடாவடித்தனமாக அவர்களிடம் கையொப்பம் இடுகின்ற நிலைமையில நிற்கிறது. அங்கே அதுல சரியான தெளிவு இல்லை. மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காணிகளை சுவீகரிப்பதற்கான ஒரு நோக்கமாக இந்த திட்டம் இருக்கிறது. இதுல எங்களுடைய மக்களுக்கு சரியான தீர்வு இல்லை. எங்கள் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள். இப்படியான கருத்துக்களை டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் முன்வைச்சிருந்தாரு. நீங்க அந்த வீடியோக்கள் எல்லாமே சமூக ஊடகங்கள்ல வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த இடத்துல இந்த விஷயம் சம்பந்தமாக கதைக்க வேண்டிய மற்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது காணிக்காக காணி பிடிக்கிறார்கள் அல்லது தையிட்டி விகாரைக்கு முன்னாக போய் நிற்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கதைக்கல அல்லது நாட்டாம இது சம்பந்தமாக கதைக்கல. இப்படி இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்களா அப்படின்றது மிக 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 கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. அரசாங்கம் சொல்லிக் கொண்டு வந்த தேர்தல் கொள்கைகளை இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை அப்படின்றது அந்த பகுதியில் இருக்கிற மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதுவரைக்கும் ஜனாதிபதி தங்களுடைய பகுதியை விட்டு தருவதாக சொல்லியிருந்தார். இதுவரைக்கும் எதுவுமே விட்டு தரவில்லை. நாங்கள் இன்று வரைக்கும் ஒரு அகதிகளாகவே வாழ்கிறோம் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கைகளாக அல்லது அவர்களுடைய ஒரு வேதனையாக அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பகிர்ந்திருந்தாங்க. இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இதற்காக ஆளுந்தரப்பினுடைய அரசாங்கம் அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுத்ததா அல்லது ஆளுந்த தரப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பகுதிக்கு சென்றார்களா அல்லது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தெரியுமா அப்படின்றது
இதுவரையுமே வந்து ஒரு புதிராக இருக்கு. என்னன்னு சொன்னா வேற வேற இடங்கள்ல இளங்குமரன் பாத்தீங்கன்னு சொன்னா குதிரையினுடைய தடங்கள் பார்த்து கொண்டு தெரிகிறாரு, குதிரைகள் எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு தெரிகிறாரு. இன்னொரு இடத்துல வந்து மைதானம் திறக்கிறது சம்பந்தமான விஷயங்களை போகிறார். ரஜீவன் அண்ணே அதே மாதிரி தான், அவரும் வந்து வேற வேற தேவை இல்லாமல் வேற வேற விஷயங்களை போறார். மக்களினுடைய ஆர்ப்பாட்டங்கள் அல்லது மக்கள் வந்து தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவில் வந்து ஒரு ஆளுந்தரப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக யாரும் அந்த பகுதிகளில் செல்லல அப்படின்றது வேதனை. ஆனா மக்களை பொறுத்தவரையில தங்களுக்கு இன்னமும் தீர்வு கிட்டல அப்படின்றதை தாண்டி என்ன செய்யறது என்று சொல்லி தெரியாம அந்த பகுதி மக்கள் இப்ப கேள்விக்குறியில் இருக்காங்க. அதனால தங்களுக்கான பிரதேசத்தை விடுவிக்க சொல்லி அதுக்கான பெருமையை தர சொல்லி ஒரு பொய்க்க கடிதம், அதாவது வந்து எந்த விதமான ஒரு மொட்டை கடிதாசி மாதிரி அதுல வந்து சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அந்த பகுதி மக்கள் குழம்பி இருந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க சமூக ஊடகங்களை வடிவா பாத்துக்கலாம். இப்ப இதுல வந்து இதுக்காகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக டாக்டர் ராம அர்ச்சுனா அவர்கள் ஏன் இந்த அரசியல் பயணத்துல தேவை அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நேற்றைக்கு நடந்த பாராளுமன்றத்துல கூட தனக்கான நேரம், அதாவது தனக்கு அந்த பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான நேரம் கொடுக்காத பட்சத்துல கூட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மக்களினுடைய பிரச்சனையை கதைக்க வேண்டும் என்பதற்காக நேரம் எடுத்து அதனை உடனே அந்த இடத்துல வந்து அரசாங்கத்தில் வந்து முன் வச்சது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த விஷயத்தை சுட்டி காட்டியது மட்டும் இல்லாமல் சிங்கள மக்களுக்கு புரிகின்ற வகையில சிங்களத்திலேயும் வந்து அதனை எடுத்து சொல்லி பாராளுமன்றத்தில் அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல அந்த ஒரு குறிப்பிட்ட கட்டம் டாக்டர் ராமநாதன் அவர்கள் பேசிய கட்டம் அவ்வளவு வந்து பேசுபொருளாக இருந்தது அப்படின்றதுல மாற்று கருத்துல. ஆனா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த பொது வழியில அல்லது வந்து மக்களுக்கான பிரச்சனையாக இருக்கின்ற இந்த பிரச்சனையை உடனடியாகவே கொண்டு போய் அரசாங்கத்திடம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னால முடிஞ்ச வர அந்த இடத்துல குரல் கொடுத்திருந்தார். ஆனால் ஆளுந்தரப்பில இருந்து எந்த பதிலும் இல்லை. அவர்கள் வளமையான ஒரு சாட்டுப்போக்கான கருத்துக்களோ அது கூட இல்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை தாண்டி வேற இந்த ஒரு எதிர்கட்சி இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே இது சம்பந்தமாக கதைக்கவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆளுந்தரப்பினுடைய என்ன பேர் ராமலிங்க சந்திரசேகர் அமைச்சர் கூட மற்ற விடயங்களுக்கு குரல் கொடுக்கின்றவர், மற்ற விடயங்களை வந்து எடுத்து பேசுகிறவர். இந்த விடயங்கள் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமும் வந்து அவரால் வந்து பேசவும் இல்லை, குரல் கொடுக்கவும் இல்லை, அல்லது வந்து தான் அந்த இடத்த போய் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, டாக்டர் ராமநாதன் அவர்கள் கதைக்கின்ற பொழுது இது வந்து சபையில் ஈடுபட்டு அல்லது பிரச்சனையாக வருகின்ற பொழுது அதை வச்சுக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, டாக்டர் ராமநாதன் அவர்கள் ஒரு விஷயத்தை கதைச்சு அரசாங்கம் அதை செய்கிறது அப்படி என்று வருகின்ற பொழுது உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து தாங்கள்லாம் செய்தோம் அப்படின்னு சொல்லி உடனடியாக உரிமை கோரி தங்களுடைய பெயரை காப்பாற்றுவதற்காக முயற்சிப்பாங்க. அது ஆளுந்தரப்பினுடைய அரசாங்கம் அதைத்தான் செய்கிறது, எதிர்கட்சியில் இருக்கின்ற தமிழ் கட்சிகளும் அதைத்தான் செய்கிறார்கள். அதனால உண்மையில வந்து யார் கதைக்கிறார்கள், யார் என்ன செய்கிறார்கள் அப்படி என்பது பொதுமக்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை உடனுக்குடனே பாராளுமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு தேவை அப்படின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அங்க வந்து தன்னால முடிஞ்சவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தான் நாளைக்கு முதலமைச்சர் ஆகின்ற பட்சத்துல உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வடபகுதியில் வாழ்கின்ற மக்களினுடைய பிரச்சனைகள், எதிர்கால சந்ததியினுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நிரந்தரமான தீர்வுகளை பெற்றுத்தரக்கூடிய, அரசாங்கத்துடன் போராடி எங்களுடைய தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் வந்து அர்ச்சுனா அவர்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுதே இப்படி என்று சொன்னா நாளைக்கு வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு முதலமைச்சராக வருகின்ற பட்சத்துல வந்து அவர் எப்படி போராடி எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து தருவார் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே திட்ட தெளிவாக விளங்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல. சிலர் இதுல வந்து மாற்று கருத்துக்களை அல்லது வந்து தாங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான கருத்துக்களை அர்ச்சுனா மீது அவதூறு பரப்புவர்கள் சொல்லலாம். ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற, மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி என்றால் அது வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை இப்ப சாரும். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை அப்படின்றத சொல்லிக்கொண்டும் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.